ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1957 ஆர் 47 நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர்வான சயின்ஸ் ஃபிக்ஷன் மான்ஸ்டர் ரிலேட்டடான மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதிகமாக மான்ஸ்டர் ரிலேட்டடான மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக இட் வாஸ் அ ஹாலிவுட் ஃபிலிம். ஓகே, ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த காட்ஸிலா ரிலேட்டடான மூவிஸ்லாம் ஒரு 50-70 இயர்ஸ் முன்னாடி வந்தால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். ஸோ ஒரு ஒர்த்தபுளான மூவி அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சிட்டி இருக்குது, அதில் ஒரு பெரிய சீ இருக்குது. அந்த சீயில் நிறைய ஃபிஷர்மேன் ஃபிஷிங் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைம் ஒரு ஃப்ளைட்டு பிளாஸ்ட் ஆகும். அந்த இடத்துல வந்து அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணி அப்போ அந்த கூடவே அந்த ஃபிஷர்மேன்ஸ் கூட ஒரு சின்ன பையன் இருப்பான். அந்த ஃப்ளைட்டுக்குள்ளேருந்து சில சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு டிஃப்ரெண்டான பாட்டில் இருக்கும். அந்த பாட்டில் எடுத்து மறைச்சி வச்சுருவான். எல்லாருக்கும் போனதுக்கப்புறம் அவங்க ஊரில் இருக்கிற ஒரு பர்சன்கிட்ட அந்த பாட்டிலை கொண்டு கொடுப்பான். ஸோ அந்த பாட்டிலுக்குள்ளே தான் ஒரு மான்ஸ்டர் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த மான்ஸ்டர் பார்த்திங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதோட சைஸும் எவ்ரி மினிட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் ஸ்டோரி. இப்போ அந்த மான்ஸ்டரை எப்படி ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அது ஒரு டிஃப்ரெண்டான க்ரீச்சர். அதை ஒரு பர்டிகுலர் கோல்டு டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இவங்க வேறு லொக்கேஷனில் அதை எடுத்துகிட்டு வந்ததுனால அதோட டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகி அது பிளாஸ்ட் ஆகிடும். இப்போ அந்த மான்ஸ்டர் பார்த்திங்கன்னா வெளியே வந்ததுமே அதோட சைஸ் பேக் டு பேக் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் அது ஊரில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லாம் ஹன் பண்ணுறது, ப்ளஸ் சிட்டியில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லாம் பிரேக் பண்ணுறது, அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மொத்த சிட்டியுமே பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணிகிட்ருக்கு. ஆக்சுவலாக அந்த மூவியை பார்த்திங்கன்னா யாருமே சொல்ல மாட்டோம் இது ஒரு 70 இயர்ஸ் பிஃபோர் ரிலீஸ் பண்ண எடுத்த ஒரு மூவி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ பார்த்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒர்த்தபுளாக இருக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு. பிகாஸ் அந்த மான்ஸ்டரோட சீன்லாம் நமக்கு அது கிராஃபிக்ஸ் கூட இல்லை இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு மோசமாலாம் இருக்காது. சேம் டைம் ஹைலைட்டான ஒரு சீன் என்னென்னா, கிளைமேக்ஸில் அந்த மான்ஸ்டருக்கும் ஒரு எலிஃபெண்ட்டுக்கும் ஃபைட் நடக்கும். பிகாஸ் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எலிஃபெண்ட்டை கொண்டு அட்டாக் பண்ண வைப்பாங்க. ஆனால் அந்த மான்ஸ்டர் பார்த்திங்கன்னா அந்த எலிஃபெண்ட்டை பியர் பண்ணிடும் ஈஸியாக. ஆனால் அந்த ஃபைட்டிங் சீன்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. சூப்பராக அந்த டைமில் பார்க்கும்போது ஒர்த்தபுளாக இருக்கும். கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மான்ஸ்டர் எலிஃபெண்ட்டை பியர் பண்ணிடும். அது பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அது பக்கத்தில் தாண்டி போகும்போது அந்த பிரிட்ஜ் அது மேலே விழுந்து அந்த மான்ஸ்டரை அதோட லைஃப் முடிஞ்சிடும். ஸோ அந்த சிட்டியுமே இப்போ சேஃபாக இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கிளைமேக்ஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு மூவியில் ரொம்ப ஹைலைட்டான சீன்னா அந்த 2 ஃபைட் சீன் தான். ஸோ இப்போ அந்த இடத்துல இருந்து அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவங்ககிட்ட இருந்து அந்த பாட்டிலை எடுத்து மறைச்சி வச்சுருவான். பக்கத்தில் சின்னதாக ஒரு குகை இருக்கும், அதுக்குள்ளே வச்சுருவான். இப்போ அந்த சயின்டிஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாமல் அவன் மறைச்சி வைத்த அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு போய் அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் பர்சன் இருக்கான். ஸோ அந்த பர்சன்கிட்ட கொடுக்குறான். ஒரு வாட்டியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பொருள் ஏதாவது கிடச்சா அந்த சயின்டிஸ்ட் கிட்ட தான் கொண்டு கொடுப்பான். அவனும் இவன் கொடுக்குற அந்த பொருளை வாங்கிட்டு அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவான். ஸோ இந்த வாட்டியும் இந்த சின்ன பையன் அவன் எடுத்துகிட்டு வந்த அந்த பாட்டிலை அந்த சயின்டிஸ்ட் கிட்ட கொடுக்குறான். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான திங்ஸாக இருக்கிறதுனால அந்த சயின்டிஸ்ட்டும் பணத்தை கொடுத்துட்டு அந்த பாட்டிலை வாங்கி அவனோட ரூமில் வைக்கிறான். அவனும் அதை சுற்றி பார்க்குறான், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமில் வச்சுட்டு அந்த சயின்டிஸ்ட் வெளியே போயிட்டான். ஆக்சுவலாக அந்த சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பாட்டிலுக்குள்ளே ஒரு க்ரீச்சர், ஒரு மான்ஸ்டரை ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இப்போது அது ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் இருக்கிறதுனால அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா கிராக் ஆகி பிளாஸ்ட் ஆகிரும். அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு மான்ஸ்டர் வெளியே வரும். அதை பார்க்குறதுக்கு லுக் லைக் இந்த காட்ஸிலா மாதிரி இருக்கும். இப்போ அந்த சயின்டிஸ்ட் வீட்டுக்கு வந்ததுமே ரூமில் அந்த மான்ஸ்டரை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறான். சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் எவ்ரி மினிட் அதோட சைஸ் பெருசாகிட்டே இருக்குது. இந்த மான்ஸ்டரும் வெளியே யாருக்குமே தெரியாமல் அதை வீட்டில் சீக்ரெட்டாக மறைச்சி வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அப்புறமா இதை நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட. ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப பெருசாகிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஸோ அந்த சயின்டிஸ்ட்டும் ஒரு கூனில் அந்த மான்ஸ்டரை லாக் பண்ணி அவனோட காரில் அவனோட ரிசர்ச் லேப் இருக்கிற பிளேஸுக்கு கொண்டு போயிட்டுருக்கான்.
இன்னொரு பக்கம் அந்த இதை ஆல்ரெடி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்த சயின்டிஸ்ட் எல்லாம் அந்த பாட்டிலை தேடி அந்த ஃபிஷர்மேன்ஸ் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அங்கேருந்து அந்த குட்டி பையனும் நான் தான் எங்கள் ஊரில் இருக்கிற இன்னொரு சயின்டிஸ்ட்டுக்கு இதை கொண்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுக்குள்ளே ஒரு மான்ஸ்டர் இருக்குது, அது வெளியே வந்துச்சு அப்படின்னா நம்ம மொத்த சிட்டிக்குமே ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா அவன் காரில் அந்த கூண்டுக்குள்ளே அந்த மான்ஸ்டரை லாக் பண்ணி கொண்டு போயிட்டுருப்பான். ஸோ கூண்டுக்குள்ளே இருக்கும்போதுமே அதோட சைஸ் ரொம்ப பெருசாகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அந்த இடத்த விட்டு அது எஸ்கேப் ஆகி சிட்டிக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1947 ஓகே. ஸோ அந்த டைமில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர்வான சயின்ஸ் ஃபிக்ஷன் வித் மான்ஸ்டர் ரிலேட்டடான ஒரு ஆக்ஷன் மூவியை பற்றி பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் மூவி தான். ஸோ 200 million miles to Earth. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மூவியோட டைட்டில். ஸோ இந்த மூவியை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குற எல்லாருமே உங்களுக்கு இந்த காட்ஸில்லா மூவிஸ்லாம் இருக்கும்ல, இப்போ கூட ட்ரால் அப்படின்னு சொல்லி மான்ஸ்டர் ரிலேட்டடாக ஒரு மூவி வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மான்ஸ்டர் ரிலேட்டடான மூவிஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மூவி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன ஒரு படம் தான். மேபி 50 to 70 years முன்னாடி. பட் இப்போ பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு ஒரு வேல்யூபிளான ஒர்த்தியான மூவி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிட்டி இருக்கும். அந்த சிட்டியில் ஒரு பெரிய சீ இருக்கும், கடல். அந்த சீல பார்த்தீங்கன்னா சில ஃபிஷர்மேன்ஸ்லாம் ஃபிஷிங் பண்ணிகிட்ருப்பாங்க டீமாக இருந்து. அப்போ அவங்க ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஃப்ளைட் அந்த இடத்துல வந்து கிராஷ் ஆகுது. இப்போ அந்த கடலில் விழுந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடாக போயிட்டுருக்கு. ஃபிஷர்மேன்ஸ்லாம் அங்கேருந்து தள்ளி வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது பக்கத்தில் போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணி அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிலரை ரெஸ்கியூ பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே ஆக்சுவலாக லுக் லைக் சயின்டிஸ்ட் மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க கையில் நிறைய பேக்ஸ் திங்ஸ்லாம் இருக்கும், கூடவே ஒரு பாட்டில் இருக்கும். அந்த பாட்டில் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே ஏதோ ஒன்று அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி. இந்த ஃபிஷர்மேன்ஸ் கூட ஒரு சின்ன பையனும் இருப்பான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு யாருமே பார்க்காத டைம் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட வச்சுருந்த அந்த பாட்டிலை மறைச்சி வைக்கிறான். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்துட்டாங்க. அந்த சயின்டிஸ்ட் எல்லாரையுமே ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து சில பீப்புளும் அந்த இடத்துக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சின்ன பையனும் இருப்பான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு யாருமே பார்க்காத டைம் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட வச்சுருந்த அந்த பாட்டிலை மறைச்சி வைக்கிறான். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்துட்டாங்க. அந்த சயின்டிஸ்ட் எல்லாரையுமே ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து சில பீப்புளும் அந்த இடத்துக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க.